வேலும் மயிலும் சேவலும் துணை முருகபக்தர் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம். பங்குனி உத்திரம் விரதத்தை 11 நாள் செய்யலாம். அதே மாதிரி ஒரு 6 நாள் கூட இந்த விரதத்தை நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம். 6ஆம் தேதியிலிருந்து கரெக்டா ஏப்ரல் 11 வரைக்கும் இந்த விரதத்தை நம்ம கந்தசஷ்டி விரதத்தை ஒரு 6 நாள் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தைப்பூச விரதத்தையும் லாஸ்ட் ஒரு 6 டேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். பங்குனி உத்திரம் விரதம் நீங்கள் கரெக்டாக 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 11ஆம் தேதி முடிகிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். விரத நாட்கள் முழுக்க முழுக்க நம்ம முருகப்பெருமான் பற்றி மட்டும்தான் நினைப்போம். எப்போ பார்த்தாலும் முருகன் மட்டும்தான். நம்ம மைண்ட் செட்டு ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மற்றவங்கள பற்றி எதுவுமே தீங்காக நினைக்காம, அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசாமல் நல்லது மட்டுமே நினைக்கிறது. இது நம்மளை கூட கண்டிப்பாக மாற்றும். எப்போவுமே நம்மளை பாசிட்டிவ் வேல கொண்டு போகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணாமல் நம்ம நல்லது மட்டும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கே நல்லது தான் நடக்கும். நமக்கு நிறைய அவமானங்கள், நிறைய துக்கம், எப்போ பார்த்தாலும் துயரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா எப்பயாச்சும் அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு நம்மளை மறுபடியும் ஹர்ட் தான் பண்ணுவாங்க. முருகர்கிட்ட சொல்லி பாருங்க, மனசார மனமுருகி எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. அதுக்கு நல்ல பதிலாக முருகப்பெருமான் கண்டிப்பாக தருவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் மற்றவங்க கிட்ட என்னோட குறைகளை பற்றி எப்பவுமே சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா அவங்க அதை எப்படியாச்சும் யூஸ் பண்ணிட்டு நம்மளை ஹர்ட் தான் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் நடந்துக்கிட்டே போகிறேன். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷலான சான்ஸ் இது மட்டும்தான். என்ன அப்படின்னா நிறைய பேர் முருக பக்தர் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பே இதுதான். யார்கிட்டையும் சொல்லாமல் முருகர் இருக்கார், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. நம்ம பின்னால் இருக்கிறது, நம்ம கூட இருக்கிறது, நம்ம முன்னாடி போகிறது எல்லாமே முருகர் தான். அதனால் நமக்கு எந்த பயமும் இருக்காது. ஸோ எனக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். எதுவும் நடந்தாலும் பார்த்துக்கலாம், முருகர் இருக்காரு, நடக்கும், நல்லது நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை எனக்கு முருகர் தான் கொடுப்பாரு, எப்பவுமே கொடுப்பாரு. இதுதான் என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி. இப்படி இருந்தாலே போதும், கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நம்ம நல்லதுன்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். முருகர் நடத்தி கொடுப்பார்.